வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மதுரையில் இருக்கும் மண்டேலா நகரில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக திமுக சார்ந்த பல்வேறு விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார். அதே போன்று காங்கிரஸ் குறித்த விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு பாக்கியும் அதே போன்று பத்திரிகையாளர் திரு சாமிநாதன் இருவரும் இணைந்திருக்கிறார்கள். இருவருக்கும் வணக்கம். முதலில் திரு பாக்கி, பிரதமருடைய இந்த பேச்சில் அவருடைய வியூகம் இந்த தேர்தலுக்கானதாக என்ன இருக்கிறது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? நல்லா கவனித்து பார்த்ததுல சென்ற முறை மதுராந்தகத்தை கூட ஹிந்தியில் தான் பேசினார் நினைவு. இந்த முறை ஆங்கிலத்தில் பேசியிருக்கார். இனிமே அடிக்கடி வருவார். தேர்தல் முடிகிற குறைந்தபட்சம் ஒரு 5-6 முறை வருவார் அப்படின்னு நினைக்கிறேன். 2 மாதத்தில் வரும்போதெல்லாம் ஆங்கிலத்தில் தான் பேசுவார். தமிழ் மக்களை ரீச் ஆகணுன்றதுக்காக. இது ஒரு பார்வை, ரைட், அது ஒரு வகையில் நல்லதுன்னா கூட சொன்ன கூட்டங்களை கடந்த கூட்டத்தில் பேசும்போதும் சரி, இப்போதும் கூட ஒரு முறையும் அனைத்து இந்திய அண்ணா திமுக தலைமையிலான அரசுன்னு சொல்லலை. எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்து முதலமைச்சர் வருவார்ன்ற தகவலையும் சொல்லலை. அது என்ன தயக்கம்? அது நீங்கள் நட்பு தோழமை எல்லாம் சொல்கிறீங்க, ரைட்டு, அது சொல்லலாம், அவங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை தரலாம். இல்லை, அது தரல. ஒன்று, தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொன்னால் கூட சரி, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லலை. அப்போ அவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, டபுள் இன்ஜினை கடைசியாக தான் குறிப்பிட்றார். டபுள் இன்ஜினுக்கு வார்த்தை பயன்படுத்தலை. அதாவது டபுள் இன்ஜின்னு இவங்க சார்பாக இருக்க. இப்போ நிதிஷ்குமாரோட ஆட்சி கூட கிட்டத்தட்ட டபுள் இன்ஜின் தான். மகாராஷ்டிராவில் கூட டபுள் இன்ஜின் வார்த்தை அதில் இருக்கிற மாதிரி தங்கள் கட்சி இல்லாட்டா கூட தங்களோட தோழமை கட்சிகள் இருந்தால் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஆட்சிக்கு நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது கூட ஒரு பிரதமர் அப்படி சொல்லக்கூடாது. எங்களுக்கு மாற்றுத்தரப்பினர் இருந்தால் கூட நாங்கள் இந்த பாரதத்தினோட ஒரு அங்கம், அதனால் இந்த மாநிலத்துக்கு செய்வேன் அப்படி சொல்கிறது தான் பெருமை. ஆனால் அது சொல்லலை. மூன்றாவது, அடுத்தது திமுக சாடல் தான் அதிகம். காங்கிரஸ் கூட அதிகமாக தொடலை. திமுக அரசாங்கத்தை பற்றி இதாக கடுமையாக விமர்சிக்கிறாங்க. ஆனால் திமுகவினர் அவங்களோட கூட்டத்தில் என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு நிதி கொடுக்கலை, எங்களுக்கு அது தரல, இது தரலன்னு பல புகார்கள், குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு வர்றாங்கல்ல. அதுக்கு பாரத பிரதமர் பதில் சொன்ன மாதிரி எங்கேயும் இடத்துல இல்லை. அப்போ என்ன காரணம்? இது அது ஒரு அவங்க எழுப்புகிற சந்தேகத்தை உறுதி செய்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பாரத பிரதமர் இப்படியே பேசினா பலன் தருமானு தெரியல. ஆக்கப்பூர்வமாக இதெல்லாம் நாங்கள், அதாவது பாஜகவினுடைய தோழமை கட்சியான அதிமுக ஆட்சி அமைந்தால் இதெல்லாம் செய்வோம், இதெல்லாம் செய்யறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்வோம் என்கிற மாதிரியான ஒரு ஆக்கப்பூர்வமான ஸ்பீச் எதுவுமே இல்லை. வழக்கம் போல் பேசுகிற விமர்சனங்கள் தான் இருக்குது. நல்ல காலம். நான் திருப்பரங்குன்றத்தில் ஒரே ஒரு இடத்துல சுட்டி காட்டினாரை தவிர திருப்பரங்குன்றம் போன்ற இந்துத்துவ சென்சிட்டிவ் விஷயங்களை இன்றைய பேச்சில் அவர் சுட்டி காட்டலைன்றது மட்டும் ஒரு ஆறுதலான விஷயமா பார்க்குறேன். சரி, திரு சாமிநாதன், நீங்க பிரதமருடைய இந்த பேச்சில், இதற்கு முந்தைய பேச்சுகள்ல இருந்து இந்த தேர்தலையொட்டி அவருடைய இந்த பேச்சில் என்ன புதிய விஷயத்தை வர அந்த பேச்சில் உட்புகுத்தி இருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, மிக முக்கியமா ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு முன்னெடுப்பு. நீங்க வெற்றிவேல் வீரவேல் தான் பேச்சை தொடங்குறாரு. நீங்க வெற்றிவேல் வீரவேல்னு தொடங்குறாரு. அதே இதுல கடந்த சில ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு நினைக்கிறேன் இந்து முன்னணி சார்பில் முருகர் மாநாடு நடந்ததும் அதே மதுரையில தான். இன்னைக்கு ஒரு திருப்பரங்குன்றம் போகிறார். மதுரைக்குள்ள போயிருக்கணும். மதுரைக்கு போகிற பொழுது மீனாட்சி அம்மன் கோயில்ல மிக அதை விட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியை நினைச்சா 2க்கும் போயிருக்கலாம். பட் அவர் அறுபடை வீடுகள்ல முதல் வீடான திருப்பரங்குன்றத்துக்கு போகிறார். இங்க வந்த இடத்துல பூர்ணச்சந்திரன் குடும்பத்துக்கு அஞ்சலிங்கிறார். அவருடைய குடும்பத்தை பார்த்தேங்கிறார். அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைகளுக்கெல்லாம் ஆறுதல் தெரிவித்தேன், அவருடைய ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் உழைப்பாரணுங்கிறார். இந்த இடம்தான் மிக மிக முக்கியமா அவர்களுடைய அரசியல் பாதை எதை நோக்கி செல்ல போகிறது. கிட்டத்தட்ட ஒரு இந்துத்துவ அரசியலை மைய புள்ளியாக வைத்து இதனுடைய உரையை கட்டமைத்திருக்கிறார். அதுதான் அதனுடைய முதல் கோணம். இரண்டாவது, மிக முக்கியமா ஒரு ஊழல் குற்றச்சாட்டை அவர் தொடர்ந்து சொல்லிதான் வர்றார். இன்னைக்கு நேற்று இல்ல, தமிழகத்திற்கு வருகிற பொழுதெல்லாம் அவர் ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். இந்த முறை கொஞ்சம் அழுத்தமா, அதை வழக்கமா இந்தியில பேசுவார். நீங்க இதுல என்னன்னா, திமுக ஒரு பக்கம் இந்தி திணிப்பு என்று பாஜக மீதான விமர்சனமாக முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மோடி அவர்களே தமிழகம் வருகிற பொழுது ஆங்கிலத்தில் உரையாற்றுகிறார். இது பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு இணைப்பு மொழி என்ற ஆங்கிலத்தை சொன்னார்ல, அதுபோன்று நீங்க ஒரு இந்தியிலேயே மோடி அவர்கள் பேசுகிற பொழுது மக்களோடு நேரடியா அது எந்த விதமான கருத்தாக்கத்தையும் உருவாக்கப்பட்டது. அதே ஒரு ஆங்கிலத்திற்கு மாறுகிற பொழுது அது தமிழகத்துல இயல்பாகவே ஆங்கிலம் தெரிந்தவர்கள் அதிகமான பேர் இருக்காங்க இந்தியை ஒப்பிடுகிற பொழுது. சோ அது இயல்பாக மக்களிடம் சென்று சேரும் என்பது ஒன்று. இன்னொன்று, அந்த இந்தி திணிப்பு என்கிற ஒரு அஸ்திரத்தில் இருந்து, அதாவது நீங்க முழுக்க இன்னைக்கு மோடி அவர்களுடைய உரையை பாத்தீங்கன்னா தன் தரப்பு மீது என்னெல்லாம் விமர்சனங்கள் வைக்கப்பட்டதோ அதற்கெல்லாம் ஒரு ஆற்றலுக்கான பதில் இதுக்குள்ள இருக்கு.
நீங்க வழக்கமாக இந்தியில் பேசுகிறவர் இன்னைக்கு ஆங்கிலம் பேசுகிறார். கிட்டத்தட்ட தமிழகத்துல தொடர்ச்சியாக இந்தி திணிப்பு, இந்தி மொழியை கொடுக்காததுனால, இப்ப உள்ள திணிக்க வயமுள்ளதால, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதனால கல்வி நிதி கொடுக்கப்படல அப்படிங்கக்கூடிய விமர்சனம் திமுகவால் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிற நிலையில மோடியே ஆங்கிலத்துக்கு மாறி இருக்கிறார் இன்றைய உரையில. ஒன்று. இன்னொன்று, கான்ஸ்டிடியூஷனல் லா, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை தொடர்ந்து பாதுகாக்கிறது நாங்க தான் அப்படின்னு திமுக சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல காங்கிரசும் அதைத்தான் முன்னெடுக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தோடு தான் பதவியை ஏற்றாங்க. நீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தல் காலத்துல பார்த்தோம்னா. ஆனா இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் யாரும் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. போன வாரம் என்று நினைக்கிறேன், கடந்த வாரத்தில் நடைபெற்ற அந்த கோவையில் நடைபெற்ற இளைஞரணி கூட்டத்துலதான் நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார். ஆனா இன்றைக்கு அதற்கான ஒரு பதிலுரையை பேசுகிற பொழுது கூட நம்ம இதெல்லாம் திமுகவுக்கான பதில் எடுத்துக்கிட்டா கூட, நீங்க ஏன் ஒரு இந்தியில இருந்து ஆங்கிலத்துக்கு மாறினார்னா கல்வி நிதி இந்தி திணிப்பு, அதற்கான ஒரு தன்னை ஒரு புனிதப்படுத்துகிற தன்மையில பாஜக செயல்படுதுங்கிறதுக்காக சுட்டிக்காட்ட விரும்புறேன். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமாக இதுல இன்னைக்கு அந்த விஷயத்தை சொல்லுகிற பொழுது, ஜனநாயகத்தில் யாரும் யாருக்கும் அஞ்ச தேவையில்லை, அரசியலமைப்பு சட்டத்தை அனைவருக்கும் சமம் என்பதை ரொம்ப புனிதமாக நினைக்கக்கூடியவனா, கிட்டத்தட்ட அவசர நிலை பிரகடனம் வந்த போது நான் ஜனநாயக தன்மையோடு ஜனநாயக பூர்வமாக இயங்கினேன் என்றெல்லாம் அவர் பேச வேண்டிய சூழல் வருது. நீங்க அதுல உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்கிறார்னா அவர் நேரடியாக விமர்சித்திருக்கலாம். நீங்க அப்படியே அதை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த உரையில போய் பொருத்தி பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிற பொழுது குறிப்பிடுகிறார், மத்திய அரசு ஏராளமான திட்டங்களை செய்திருக்கிறது, ஒண்ணு செய்யலன்னு சொல்றாங்க. இது எல்லாமே பாஜக எதிர்ப்பு என்கிற ஒரு தன்மையில் இருந்து ஒரு மென் அரசியலை நோக்கி அவர்களை நோக்கி கொண்டு போகும். அந்த வகையில அது அந்த உரை தேர்ந்த உரைதான். ஒன்று, வழக்கமான இந்துத்துவ அரசியல், வெற்றிவேல் வீரவேல் கோஷம் முதல்ல, அப்புறம் பூர்ணச்சந்திரனுக்கான அது அந்த பாஜகவுக்கான ஆதரவு ஓட்டுக்கு மத்தியில பூர்ணச்சந்திரனை மீண்டும் நினைவூட்டுறாருல, பிரதமர்ல பேசுகிறார். பூர்ணச்சந்திரன் என்பவர் ஒரு ஆட்டோ ஓட்டுநர், அவர் அங்கு தீபமேற்ற முடியும் என்பதற்காக தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை மீண்டும் பிரதமரை நினைவூட்டுகிறார். ஆன்மீக அரசியல் ஒன்று, அதற்கு பின்பு ஊழல் என்பதை முன்வைத்து அது வழக்கமான ஒரு பேசக்கூடிய கச்சத்தீவு விவகாரம். இன்னைக்கு மத்தியில் அவர்கள் தான் ஆட்சியில் இருக்காங்க பாஜக, அவர்கள் தான் கச்சத்தீவுல மீனவர்கள் இலங்கை கடற்படையால தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. ஆனா அந்த வரலாற்றை பேசுறவங்க பழைய வரலாறுகளை நினைவூட்டுவதன் மூலமா திமுகவுக்கான ஒரு நெருக்கடி, இப்படியானதான் நம்முடைய உரை கட்டமைக்கப்பட்டிருக்கிறதா. ஓகே, தொடர்ந்து பேசுவோம். திரு பாக்கி, இதுல மொழி சார்ந்த குற்றச்சாட்டுகள் பாஜக மேல முன்வைக்கப்படுது, அதே மாதிரி கலாச்சாரம் அதை அழிப்பதற்கும் பாஜக முயற்சிக்கிறது போன்ற குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருந்தாங்க. இப்ப அதற்கு பதிலளிக்கும் விதமா தான் தமிழுக்கு நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம், அதே மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடுத்தது தாங்கள் தான், செங்கோல் நாங்க தான் நிறுவனம் போன்ற அந்த விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்றாரா? இல்லை, அது இப்போ எல்லா இடங்களையும் எல்லா சமயத்திலும் சொல்லுவார், நாங்கள் தமிழுக்கு விரோதிகள் இல்லை அப்படின்னு சொல்கிறது. சரி, ஒரு வகையில் நாங்கள் பாராட்டுறோம். நரேந்திர மோடி வெளிநாடுகளுக்கு சென்றாலும் கூட திருக்குறளை முன்னெடுத்து செல்கிற திருக்குறள் மையங்கள், அதெல்லாம் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், அதெல்லாம் நான் குறை சொல்ல முடியாது. ஆனால் அது மட்டும் முழுமை பெறாதுங்கிற தமிழக அரசாங்கம் சில கேள்விகள் கேட்கிறது. அதற்கான சரியான பதில் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுகிற தமிழ் மக்களை அல்லது தமிழக அரசை திருப்திப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் செய்யலை அப்படிங்கிற ஒரு புகார் இருக்குது. அதுக்கு சரியாக அவர் அட்ரஸ் பண்ணாரன்னு தெரியல. நான் இன்னும் ஒரு படி மேலேயே சொல்கிறேன், நாளைக்கு இப்போது இல்லை, ஏதோ எந்த சூழல் மாற்று அரசுகள் இருந்தால் கூட மத்திய அரசு இதெல்லாம் செஞ்சுருக்கு, திமுக ஆட்சியில் 5 வருஷம் இருந்திருக்கு, ஆனால் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம்னு ஒரு கான்க்ரீட்டாக எக்ஸ்போஸ் பண்ண சொல்ல தெரியல. எல்லாரும் திமுக அரசை விமர்சிக்கிறவங்கெல்லாம் ஸ்டிக்கர் அரசுன்னு சொல்கிறாங்க, மத்திய அரசு கொடுக்குற நிதியை தான் உங்கள் பேரை போட்டுக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. அதுக்கு கான்க்ரீட்டாக மக்கள் மத்தியில் பிரதமரே சொன்னால் அது எஃபெக்டிவாக இருக்கும். அப்போ பாஜக சொல்கிறது சரி அப்படின்ற எண்ணம் மக்கள் மத்தியில் உருவாகும். அதனுடைய பலன் தமிழகத்தை ஆளுகிற தமிழகத்தில் களத்தில் முதன்மையாக இருக்கிற அதிமுக அது பலன் கிடைக்கும். ஒன்று, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாரு தவிர மற்றது யாரும் சொல்லலை. மற்ற யாரும் சொல்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை. இவர் ஏன் இன்னமும் மற்ற மாநிலங்களில் நிதிஷ்குமார் ஆட்சின்னு சொன்னார்ல, பீகாரில் மற்ற இடங்கள் அப்படிலாம் சொல்கிறார்லே, ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி என்ன ஏன் சொல்ல மாட்டேங்கிறார்? அந்த கேள்வி இருக்குது. ஆக அது மக்கள் மத்தியில் சார் அபிநயா, இந்த தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகளை தான் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, ஒன்று திமுக அல்லது அதிமுக. இன்னமும் பாஜக ஏற்க விடாது. பாஜக என்ன தமிழ்நாட்டுக்கு மாத்துறதுக்கு முயற்சிக்கிறாரா? நீங்க சொல்ற மாதிரி இபிஎஸோட பெயரெல்லாம் குறிப்பிடாம அதுதான் நாங்கள் அது பண்ணாதான், பண்ணலைன்னா எடுபடாதுங்கிற. இட் இஸ் ராங். நீங்கள் எடப்பாடி விட்டுருங்க,
ஜெயலலிதா அம்மையாரோ இல்லை எம்ஜிஆரோ அவர்கள் இருந்த காலத்தில் அப்படித்தானே இருந்தது. காங்கிரஸ் அதிமுக கூட்டணி வைத்த போது, திமுக கூட கூட்டணி வைத்த போது திமுக அதிமுக தானே முதன்மைப்படுத்தினாங்க. அதே மாதிரி இந்த மாநிலத்தில் மாற்ற முடியாத திமுக அதிமுக என்ற நிலை இருக்கும்போது மாநில கட்சிகள் மதிக்கிற ஒரு பண்பு இருக்கணும். அது எல்லா இடத்துலையும் இருக்கணும். அதனால தான் அநேகமாக எனக்கு கிடைச்ச தகவல் மேற்குவங்கத்தில் கூட இவங்களுடைய டாமினன்ஸ் எடுபடுமான்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு, நீங்கள் இங்கே இது இல்லை, நீங்கள் தமிழக அரசில் தமிழ்நாட்டை ஆளுகிற எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசுக்கு நாங்கள்லாம் இதை செய்வோம், இதெல்லாம் செஞ்சுருக்கோம்னு சொல்லணும். 5 வருஷத்தில் இதெல்லாம் செய்ய போகிறோம்னு சொல்லணும். அப்போ தான் நம்பிக்கை வரும். அது பிரதமர் சொன்னால் தான் அதுக்கு எஃபெக்டிவாக இருக்கும், மற்றவங்கள சொல்கிறத விட. அதை அவர் செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்ப்போம். ஓகே. திரு சாமிநாதன், திரு பாக்கி சொன்ன மாதிரி அதிமுக ஆட்சி என்று எந்த இடத்துலையும் குறிப்பிடல, என்டிஏ ஆட்சி அப்படின்னு தான் குறிப்பிடுறார். அதே மாதிரி எம்ஜிஆருடைய பெயரை குறிப்பிடுகிறார், ஜெயலலிதாவுடைய பெயரை குறிப்பிடுகிறார், எடப்பாடி பழனிசாமியினுடைய பெயரை எந்த இடத்துலையும் குறிப்பிடல. இது எல்லாத்தையும் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியிருக்கா? நிச்சயம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நீங்க பாகிஸ்தான் சொல்ற இந்த இடம் மிக மிக முக்கியமான ஒரு இடம். ரொம்ப குறிப்பா சொல்ல போனா எம்ஜிஆரை சொல்கிறார், தென் மாவட்டங்கள் தான் அவருக்கு வெற்றியை தந்ததுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசுகிறார். இவரும் தொடர்ச்சியா எம்ஜிஆர் அவர்களை பேசுகிறார். அதற்கு பின்பு செல்வி ஜெயலலிதா அவர்கள் அரசை பற்றி சொல்கிற பொழுது பெண்களுக்கு பாதுகாப்பான அரசுங்கிற, ஆனா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அரசுக்கு பின்பு 4 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமியும் ஆட்சி செய்திருக்காருல்ல. அப்ப அவரை பின்பற்றி செல்வி ஜெயலலிதா அவர்களை பின்பற்றி எடப்பாடி பழனிசாமியும் நல்லாட்சியை தந்தாருங்கிற வார்த்தையை கூட சொல்லலையே. நீங்க நாளைக்கு அவர் முதல்வர் என்பதை சொல்வது 2ஆம் கட்டம். நீங்க எம்ஜிஆர் அவர்களை சொல்லிவிட்டு செல்வி ஜெயலலிதா அவர்களை சொல்லிவிட்டு அந்த வழி எடப்பாடி பழனிசாமியும் 4 ஆண்டுகள் நல்லாட்சி தந்தாருன்னு நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி மேடையிலே சொல்லணும்னா எந்த மேடையில சொல்லுவீங்க? அப்ப இன்னொரு பக்கத்துல அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை அறிமுகப்படுத்துகிற பொழுது அந்த இடத்துல சொல்றாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவார். அது போகிற போக்கில் சொல்வதல்ல. அதை பிரதமர் மோடி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிலைப்படுத்தி ஒரு தேர்தலை சந்திக்கிற பொழுதுதான் அந்த தேர்தல் ஒரு வீரியமான தேர்தலாக மாறும். நீங்க பாஜகவை கூட்டணிக்குள்ள அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறதே கிட்டத்தட்ட சிறுபான்மையினர் ஓட்டுகளை இழந்து அதை மீறிதான் ஒரு அணியாக அதை கட்டமைத்து கிரவுண்டுக்கு போக வேண்டியிருக்கு. சோ அப்ப நீங்க இன்னமுமே அதை அறிவிக்காமல், நீங்க இப்ப திமுக கூட்டணிலாம் அந்த குழப்பமே இல்லை, மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அவர் தான் கட்டமைக்கிறார், அவர் தான் எல்லாரையும் சேர்த்துட்டு வர. இங்க அதை மிஞ்சின இன்னொரு சக்தி இருக்குல்ல, பிரதமர் இருக்கிறார். சோ அப்ப அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு அதிமுக தான் தலைமை, அது முதல்வர் வேட்பாளர் அதிமுக தான். அதை சொல்வதில் தயக்கம் காட்டுவது அந்த அணிக்கு கொஞ்சம் பின்னடைவாக இருக்கலாம். நீங்க ஏற்கனவே ஒரு அணி அமைப்பதிலேயே அதுல சில பின்னடைவுகள் இருக்கு. நீங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம இந்த பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஓபிஎஸ் திமுகவில் இணைந்து விட்டார். அவரும் அந்த மதுரை மண்டலத்தை சேர்ந்தவர். சசிகலா அவர்கள் அதே மண்டலத்துல கட்சிக்கான ஒரு கொடியை அறிவித்து விட்டார். சோ அப்ப இவ்வளவு இடர்கள் இருக்கக்கூடிய சூழல்ல கடந்த தேர்தலில் 21 தொகுதிகள்ல அதிமுக ஓட்டு அமமுக பறித்திருந்தாங்க. இப்ப சசிகலா அவர்கள் 30 தொகுதிகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சோ அப்ப இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை மோடி அவர்கள் சொல்லியிருந்தார்னா சசிகலா போன்றவர்கள் கட்சி தொடங்குவதற்கான ஆயத்தமாகிறவர்களுக்கான ஒரு செய்தியா இருந்திருக்கும். அதையும் அவர் தவிர்த்திருக்கிறார் என்பது அது உள்ளபடியே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் சீட்டு, இப்படி உள்ள பல கட்ட விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் பின்னாடி சமரசம் செய்துவிட்டு அறிவிக்கலாம் என்று இருக்கலாம். பட் இது ஒரு காலதாமதமான நிகழ்வாகத்தான் இது இருக்கும். நீங்க 2 கூட்டங்கள் கூட்டணியாக இவர்கள் மேடை ஏறிட்டாங்க, அதுதான் அவர்களோட பிளஸ். திமுக இன்னும் கூட்டணியாக மேடை ஏறலங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பட் திமுக கிரவுண்ட்ல போயிட்டாங்கல்ல, இளைஞரணி கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம், பெண்களுடைய கூட்டம், வீடு தேடி வரக்கூடிய மகளிர் படை டெய்லி கட்சி வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. சோ நீங்க கூட்டணியாக மேடை ஏறுவது பெருமை இல்லை, கூட்டணிக்கு ஒரு முதல்வரை அறிவித்து அதை கிரவுண்ட்ல ஜெல் பண்ண செஞ்சு அதை மக்களை சந்திக்கிறதா பலன் தரும். சோ அந்த வகையில பிரதமர் மோடி அவர்கள் 2 கூட்டங்களாகவே அதை செய்யல. நீங்க ஒரு மாநிலத்துல தேர்தல் சந்திக்கிறீங்க, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னு 10 கேட்டா அது யாருக்கு போடுவாங்க? அவர் எடப்பாடி பழனிசாமியும் 4 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார். அப்ப அவருடைய பெயரை அவர்கள் முன்மொழிவதில் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கு அப்படிங்கிறது தான் காட்டும். சரி, ஓகே. தமிழ்நாடுக்கு பிரதமருடைய வருகை, அதனையொட்டி அவருடைய பேச்சு, அதில் இருக்கக்கூடிய வியூகங்கள் என்ன என்பது குறித்த பல்வேறு பகுப்பாய்வு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். அமர்வில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட 2 விருந்தினர்களுக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.